இங்க பாருங்க ஆடெல்லாம் கொண்டு வர தொடங்கிட்டினா பாருங்க இப்படி ஆடு நிக்குதுண்டு 2 ஆடு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி ஆடுகள் எல்லாம் இவையெல்லாம் பரம்பரையா முதல் கிடை வந்து கலந்து பான கிடைன்னு சொல்றது முதல் பெரிய ஆடு ஒன்று கட்டி இருக்கணும் இந்த ஆடு கொண்டு வர அண்ணா அங்க இருந்து கொண்டு வரீங்க நாங்கள் அளவட்டி கொண்டு வரோம் தனிப்பட்ட தனியாக தேவைப்பட்டாங்களுக்கு அதை வரத்து போயிடும் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆடுகள் கட்டி இருக்கணும் வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கவுனாவத்தி என்ற ஒரு ஊரில் நிற்கிறோம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி ஆடுகள் எல்லாம் வெட்ட போயினா அப்போ இந்த கவுனாவத்தை வேர்ல்டு ஏன்னா அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடுகள் எல்லாம் காட்சிப்படுத்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடுகள் தான் பார்க்க வந்து நாங்கள் ஆடுகள் எல்லாம் என்னென்ன ஓகே பாருங்க அண்ணாக்கள் எல்லாம் வேர்ல்டுக்கு வந்திருக்கிறோம். சின்னாக்களோட எல்லாம் வந்திருக்கேன் பாருங்க சின்னாக்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுன்றது பாரம்பரியமான ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக சின்ன சின்ன பிள்ளை சின்னாக்களை எல்லாம் அண்ணா கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் மாதிரி இருக்கு என்ன பார்க்கவே பிரம்மாண்டமான ஆடுகள் சைஸில் இருக்க ஆடுகள் எல்லாம். அப்போ அப்படிப்பட்ட ஆடுகள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலேயே வேறு லெவலில் கால மாடுகள் மாதிரி தான் இருக்கு வேணே. வார்த்தையால் சொல்கிறேன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வேணே. அண்ணாக்கு என்ன பேர்? கஜேந்திரன். நீங்கள் எத்தனை வருஷம் பாருங்க? நீங்கள் இது நாங்கள் பரம்பரையாக வரீங்க. இந்த ஊர் தானே நீங்கள்? இந்த ஊர் தானா? இந்த ஊர் என்ன கவுனாவத்தி? அந்த ஓகே. என்ன மாதிரி என்ன ஆடுகள் எல்லாம் இருக்குது பார்த்துக்கணும் வந்திருப்பீங்க. எல்லாம் பெரிய கடை என்ன சின்னாக்கள் என்ன சொல்லினா ஐயா என்னையா கடை சொல்லு. எப்படி கிடாய் நல்ல பெருசா வடிவா இருந்ததோ என்ன அச்சா கிடாய் என்ன எப்படி கிடாய் அச்சா கிடாயா அடுத்த வருஷம் வருவீங்களோ? உங்களோட பேர் என்ன? ஜஸ்வின். பாருங்க சின்னாக்கெல்லாம் இல்லை வடிவா வந்து கிடாயெல்லாம் பார்த்துருக்கிறோம் என்ன. தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன. தொடர்ந்து வீடியோக்கு போகிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஆதரவு தாங்க வேணே. ஹாய். சரி ஓகே. வந்து நாங்கள் ஆடு காட்டியிருக்க முதல்ல அதை விட்ட போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம் என்னமா இருக்குண்டு. ஆட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த விட 2 ஆடு கட்டி நிற்கணும். ரெண்டு கிரேடு தான் நிற்கலான்னு பார்த்தா எங்காலே கட்டி பாருங்க. அந்த ஆட்டு களத்தில் வேணும் அங்கே ஜன்னதி போட்டுக்கணும். தொடர்ந்து நாங்கள் போக போகிறோம். வேண்டாம் இப்படி போகிற வழி ஃபுல்லாகவே ஆடு தான் காட்டியிருக்கணும். நான் அப்படி நேராக போக போகிறோம். தொடர்ந்து இதில் வந்து பரம்பரை விளாண்டிக்கணும். மற்றது ஒவ்வொரு இனம் ஆடுகளும் இருக்குது. ஒவ்வொரு இனங்கள் இருக்கு. நிறங்கள் மற்ற இப்படி எங்களை ஆக்களை கவரக்கூடிய நிறங்களை பார்ப்போம். அப்படி ஒரு விஷயங்களை பார்த்துட்டா இது கனகால விஷயம் உருவாக தான் நாங்கள் வந்தோம். ஒரு
எனக்கு தெரிஞ்ச ஒரு 26 நாள் தான் நான் வளர்த்துருப்போம். அதுக்கு முதல் நாங்கள் 85 நாள் இடைவெளியில தொடங்கினாங்க. அது ஒன்று விழுந்துட்டுது. அதுக்கு பிறகு இப்போ இதை பூசா விட்டு திருப்பி வளர்த்து கட்டிக்கிறாங்க இப்போ இந்த முறைக்கு. ஓ இதா வளர்ப்பண்ட விஷயம் மட்டும் வளர்க்கிட்டா அவ்வளோ இருக்கத்தான் வேணும். அந்த மழை பக்கத்துல வெஞ்சது அந்த மழை டைம் தான் விழுந்தது. அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கெல்லாம் விட்டது உண்டு. ஓ அது லட்சக்கணக்கு தான். ஓ நட்ட ஆக்கள் பார்க்கணும் வளர்க்கப்புறம் நட்டத்தை பற்றி இப்ப நாங்கள் வளர்க்கும் போது 4 அந்த ரேட்டு வந்தது. இப்ப இனி விற்கும் போது அந்த ரேட்டுக்கு நாங்க விற்க போறது இல்ல தான். லட்ச விலைக்கு அந்த ரேட்டு விற்க போறது இல்லை. நாங்களும் டாக்கள் பார்க்கணும் அவ்வளவுதான். என்ன சொல்றோம்? ஓ இதோட பெம்பலாம் இதே முறை கொண்டாட்டவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த முறை எங்களுக்கு முதல்ல அனுபவம். அவன் 2 பேர் தான் முதல் வளர்த்துருக்கான். இப்ப எங்களோட இப்ப நாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து வளர்க்கணும். படிக்கலாம் செய்ய தனிப்பட்ட தனியா செய்ய மாட்டாங்களுக்கு அதை பொறுத்து போயிடும். நாங்க படிக்கலாம் சேர்ந்துட்டோம்னா நாங்க அந்த விஷயத்தை செய்து முடிக்கலாம். நான் விடிய 2 மணிக்கே தொடங்கி கடலை மற்ற தனப்பட்ட அதெல்லாம் விஷயம் பண்றது. அதை என்ன முறையில கொடுக்குறதான் விஷயம் அங்க இருக்கிறோம். வேற இதுல நான் சொல்ல இருக்கின்றேன். அப்படி எங்காலையும் தொடர்ந்து வர 2 ஆடு கட்டி வச்சிருக்கணும். பாருங்க ஆட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. பாருங்க எப்படி ஆடு நிற்குதுண்டு. 2 ஆடு நல்ல வளமாக நிற்குது. சரி நாங்கள் இப்படியே அங்கே தொடர்ந்து போவோம். கேள்வி பார்க்குறதுக்கு நிறைய பேர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். இந்த வீட்டையும் கட்டியிருக்கணும். வாங்க போய் பார்ப்போம். பெரிய ஆடு ஒன்று கட்டியிருக்கணும். அந்த ரோட் ஃபுல்லாக நடந்து போய்கொண்டே இருக்கிறேன் பாருங்க அந்த ஆடுகளை பார்க்கறதுக்கு. அப்படி எங்காலையும் தொடர்ந்து வேற ஆடு கட்டியிருக்கணும் பாருங்க. 6 ஆடு கிட்ட கட்டியிருக்கணும். ஆடுகளை பாருங்க எப்படி நிக்குதுண்டு. நிக்கணும் பாருங்க. பாடலை வழங்கி சென்ற ஜெயண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
வருஷம் வருஷம் பாரு நீங்கள் ஒரு வருஷம் பயிர் ஒரு வருஷம் 2-3 வருஷம் வளர்த்து பொம்மெல்லாம் நல்லா பொலிஷ் பண்ணி குளிக்க வாத்தாக்களுக்கு டைமுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாடு விடிய வச்சு மத்தியானம் வச்சு பிள்ளைய பார்க்குறேன். அதுதான் கொண்டு வரேன். எவ்வளோ பொறுமதி இருக்கு உயிரோட என்ன இது ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் விற்கும். என்ன இனம் இது? இதே சணல் இதே ஒருத்தர் டைம் இருக்காது. அந்த கண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். குட்டி கண்டிலேருந்து எடுத்து நீங்க சொல்லுங்க. அங்கேருந்து வந்து ஆடை கொண்டு வந்து நான் நாங்கள் கட்டுடையிலேருந்து வரோம், கட்டுடையிலேருந்து வரோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட தெய்வத்துக்கு கொண்டு வந்து இதே இடத்துல வச்சு இதே இடத்துல ஒரே கருப்பு கொம்பு வச்ச கருப்பாடு தான் கொண்டு வர வருஷம் இதே மாதிரி தான் மெயின். எங்களுக்கு ஒரு ரூபாய் குற்றம் ஒன்று இல்லாமல் நாங்கள் இதே இடத்துல வர வருஷம் போகிறோம். இந்த வருஷம் ஒன்று வச்சிருக்கிறோம். நேற்று என்ன சரியான கவலையாக போச்சு, அழுதுட்டாங்க. சரியான கவலையாக போச்சு. விளக்கு வைக்கிற டைம் அளவழிக்கிட்டு அளவழிக்கிட்டா அதோட உங்களுக்கே கண் கிளங்கிட்டு அதை பார்த்தோம். 3 வருஷம் 2 வருஷம் வளர்த்துட்டு சரி. எப்படி சாப்பாடுகள் என்னென்ன இருக்கிற நீங்க? சாப்பாடு என்ன சாப்பாடு? இல்லை ஏழது தவறு உண்ணாக்கா? இல்லை அது கொஞ்சம் தெரியுங்களே, பண்ணி தான் எல்லாம் பழுத்தல் கடலை பயறு செலவண்ட எவ்வளோ வந்திருக்கு? கணக்கு பாக்கல. இப்போது வளர்த்ததுக்கே ஒரு 2 லட்சம் ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு. எத்தனை வருஷம் வளர்த்த நீங்கள்? 3 வருஷத்துக்கிட்ட நிற்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் ஆடு வளர்க்குறீங்க? ஆடுங்க நான் சின்னல இருக்கே இருந்தே அம்மாக்களை வளர்க்கணும். ஒரு வருஷம் பயிர் இவர் சொல்வது அடுத்த வருஷம் தான் கொண்டு வர மாட்டேன். நான் தினம் வார வருஷம் இதே எடுத்து நான் கொண்டு காட்டேன். இது நீங்க என்ன பிசினஸுக்காண்டி ஆண்டில ஒரு பேருக்காண்டி? இது அங்கே நேத்தி ஒரு வருஷம் கொண்டு நாங்கள் கொண்டு வந்து கட்டுவோம். ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு லாபம் இது ஒன்றும் தேவையில்லை. வயிறு வரைக்கும் ஒரு வருஷமும் கொண்டு வந்து கட்டணும். சரி. இது நாளைக்கு நான் வெட்டி போட்டு ஒரே ஆள் கொடுத்துட்டு போவீங்க அப்படிதான்? ஓ கோயிலில் ஒன்றே வெட்டினா எங்க நேத்தி முடியும். சரி சரியாக்கா. சரி, நாங்கள் போய் கோயிலுக்குள்ள போய் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்த தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். லேம் மாஸ்டர்ல ஆடு கொண்டு போயினோம். லேம் மாஸ்டர்ல வந்து ஆடு கொண்டு போயினோம் பாருங்க. அப்படி எங்களை கோயிலுக்கு போகிற வழியிலையும் வந்து ஒரு வீட்டு ஆடு கட்டியிருக்கணும். சரி வாங்க போய் பார்த்து கொண்டு போவோம். ஆட்டை பாருங்க இப்படி வெள்ளை கலரில் மின்னி கொண்டிருக்கண்டு. எனக்கு வந்து வயசு கூட ஐயா. நான் வந்து 2010ஆம் ஆண்டு பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். அதுக்கு முந்திலேருந்து பரம்பரையாக இவர் தான் கணேச விதானியார்னு சொல்லி அவையண்ட குடும்பம் தான் இவர் தான் அதில் வழித்தோன்று மகேந்திரமன் சொல்கிறது. இவர் தான் பரம்பரையாக முதல் கிடை வந்து இங்கே கலந்து பான கிடைன்னு சொல்கிறது. முதல் கிடை பெற்றது இவர் தான். இப்போ இவர் மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கிறார். இனி வார ஜெனரேஷனில் அதாவது இவற்றுடைய மகன் ஜெய்வர், அதுக்கடுத்த மகன் ஜெய்வர் பரம்பரையாக அது வந்து எங்களுக்குரிய ஒரு பங்கு உண்டு. எதிர்காலத்துலேருந்து இவருடைய நீங்கள் மிச்சத்தை கதையுங்கோ பரம்பரையாக எடுத்துக்கிறார். அவர் மாசம் அது நாங்கள் ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. நீங்கள் எத்தனை வருஷமா இப்போ ஆடு வளர்க்குறீங்க? 7ஆம் ஆண்டு தான் ஒரு பெரிய 5ஆம் ஆண்டு சின்ன குட்டியாக கட்டி 2005 7ஆம் ஆண்டு வளர்த்து கோயிலுக்கு கொண்டாங்க தான். ஐயா ஆடுகளுக்கு வந்து என்ன மாதிரி வருத்தங்கள் வரும்? நீங்கள் வளர்க்க அந்த வருத்தங்கள் வரும் தானே, என்ன மாதிரி அதை சமாளிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷம் வளர்த்து போட்டேன். 4 கிடா செத்து போச்சு. ஒரு கிட காய்ச்சல் வந்து செத்தது. ஒரு கிட செவி வாட்டு பிரச்சனை. செவி வாட்டு இந்த முறை கிட்னியில் சடைப்பு வந்தால் எங்களுக்கு தெரியாமல் செத்துப்போம். இப்போ ஆட்டுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் வழங்குற நீங்கள்? மற்ற தொடக்கத்தில் பழைய ஆக்களை பெருத்துக்கு எடுத்து தான் நம்ம வளர்த்தலாம். எந்த பையன் வளர்க்குறோம். உணவு முறை என்ன மாதிரி அதுக்கு?
அது என்னென்ன போடுவீங்க? அது அது வந்து அந்த ரங்கம் அது ஒரு சொல்லப்படா சொல்லக்கூடாது ரகசியம் என்ன? சரி உதவி காட்டுறவங்க அதை வளர்க்குறோம். சாப்பாடும் வந்து அந்த ரங்கம் வந்தாங்க. சரி ஐயா, இப்போ நீங்க இந்த கொரோனா காலத்துக்கு இந்த பிரச்சனைகள் வேற வளர்த்ததுக்கு ஒரு வருஷம் 5ஆம் ஆண்டு கட்டி 7ஆம் ஆண்டு உலகம் வெட்டி கொண்டு வரோம். இப்போ இந்த 2000 ஒரு கிடா சித்தால் இன்னொரு கிடா வளர்க்குறோம். அந்த கிடா போய் வெட்டுவோம். இப்போ சவாலா இல்லையா உங்களுக்கு முதல் காலத்தை விட? இப்போ 2005 2007ஆம் ஆண்டை விட இப்போ கொஞ்சம் சவாலா இருக்கிற மாதிரி. என்ன தொழில் வந்து விவசாயம். அப்போ அங்கே வாழைக்குழியல் மற்ற வாழை போத்தி கிழுவங்குழியெல்லாம் அந்த அந்த காலத்தில் இந்த பக்கம் முருக்காமலை வெத்தியா தோட்டம் இப்போ முருங்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுவும் சிரமம். இவங்க ஆடு வந்து என்ன பெருமாதி போகுது இப்போ? இப்போ இந்த 4 லட்சம் போகும். 4 லட்சம் வட்டினா அப்புறம் உயிரோட என்ன விலை போகும்? இது உயிரோட விலை விற்கிறதுல தானே. சும்மா அவங்கள கணக்குப்படி என்ன போகும்? அது சும்மா பிடிக்கிற 10 லட்சம் போடும். 10 லட்சம் போகும். எவ்வளோ கிலோ வரும்? 2 கிட்ட 30 லட்சத்து வரை போகுது பாருங்க. 2 கிட்ட 30 லட்சத்துக்கு வர போகுது. கோயில் அடிக்க வரும். கோயிலில் பார்க்குறேன். மற்ற கோவாலன்றவர் சாயம் 5-6 லட்சத்துக்கு வாங்கி வளர்த்து கொண்டு வர போகிறேன். ஆடு வட்டினா ஒரு பங்கு என்ன விலை போகும்? அதான் நல்ல கிடா 4 லட்சம் 3 லட்சம் வட்டினா விலை மட்டும். உயிரோட விலை கூட உயிர் இல்லாட்டி விலை குறையும். அது உயிருக்கு ஒரு சவாரி மாடுகள் பற்றி தான். சவாரி மாடெல்லாம் ஒரு கோடியே விற்று அப்படி முன்னுக்கு நிற்கிற சவாரி மாடும் டிமாண்ட். அது மாதிரி முன்னுக்கு நிற்கிற உயிரோட விலை கூட வட்டினா பிறகு விலை குறையும். அதெல்லாம் பிள்ளை வேண்டாம். சரி, நீங்க வளர்க்குற ஆடு வந்து இப்போ எத்தனை கிலோ வரும் நார்மலா? 70 வழக்கம் 80 22ஆம் ஆண்டு வளர்த்தா 86 கிலோ வந்தார். 86 கிலோ 75 80 கிலோ வரும். ஓகே, நன்றி ஐயா. சரியோ என்ன இதான் வந்து அந்த அங்கிள் சொன்ன ஆடு பாருங்க. 10 லட்சம் ரூபா பெறுமதியான ஆடு பாருங்க. ஆனால் இது வந்து வட்டி நான் வந்து 4 லட்சம் தானே போகும். உயிருக்கு ஒரு விலை போகுது, உயிர் இல்லாட்டி ஒரு விலை போகுது பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த வேள்வி கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸில் தான் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் சரி வாங்க, நாங்கள் இப்படி கோயிலையும் பார்த்துக்கொண்டு இப்படியே வீடியோ நிறைவேன் செய்வோம். இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா 11 மணி. இப்போ கோயில் அடிக்க வந்துட்டோம். இங்கே தான் வந்து நாளைக்கு கிடா வேள்வி நடைபெற போது. காலையில் வந்து ஆடு வெட்டினோம். இப்படி இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் வேன் எல்லாம் வந்து நிற்குது. அப்படி இங்கே கச்சாங்கடை எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா கோயிலின் வளாகம் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஆலய வளாகத்தினுள் எந்த ஒரு வாகனங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதனை கோயிலுக்குள்ளே வந்து பாருங்க அண்ணாக்கள் வந்து பிளேண்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். கவுனாவத்தை நரசிங்க வீரர் ஆலயம், தாக சாந்தி நிலையம். கோயிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆடுகள் கட்டி இருக்கணும். பாருங்க எப்படி இருக்கண்டு.
இந்த ஆடு கொண்டு வரார் அண்ணா எங்கேருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் அளவட்டிலேருந்து வரோம். அளவாட்டியில இருந்து. கிடா இல்லை ஆடு கொண்டு வரோம். வீடியோ ஓகே ஒரு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். இந்த பாருங்க ஆடெல்லாம் கொண்டு வர தொடங்கிட்டீங்கன்னா ஆட்கள் போக முடியாத அளவுக்கு பைக் வந்து இறுகி போட்டுது. அதாவது சரியான க்ரௌட் ஆகிட்டு இந்த இடமே. போகிறதும் கஷ்டம் தான். நாங்களும் பைக்கை கொண்டு வந்துட்டோம். 2 பேர் பைக்கும் இங்கே நிற்கிது. சரி இன்றைக்கு போன மாதிரி தான். எரிசலுக்கு பாருங்க ஒரு அங்கிள் வந்து ஆடை இழுத்து கொண்டு போகிறார். சனம் வந்து கூட்டிட்டு பார்க்க விளங்கி இருக்கேன் அப்படின்னு பார்க்க இதை வந்து உங்களுக்கு காட்டணும் தானே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ மதில் நின்று வீடியோ எடுத்து நான் மதக்கல் நேரம் கத்த வலிக்கிட்டாங்களப்பா. நான் தான் கத்தினா சரியான டிராஃபிக் தான் இந்த இடமே. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சும்மா வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு போட்டுது.